ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் வந்திருக்கோம். விஷாலுக்கு மந்த்லி டெஸ்ட் நடக்கிறதுனால அவளை வீட்டில் படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் மட்டும் பஜாருக்கு வந்திருக்கோம். ஷாப்பிங் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, வளையல் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஆடி பூரம் வருது இல்லையா, அம்மா எப்பயுமே கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு அப்புறம் வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா வளையல் கொடுப்பாங்க. அதுக்கு தான் வளையல் வாங்குறதுக்காண்டி நாங்கள் ஷாப்பிங் வந்தோம். இங்கே கடையில் பார்த்தா ஒவ்வொன்றும் அழகழகாக வச்சுருந்தாங்க. வளையல் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய பாசி புது புதுசு வெரைட்டியாக இருந்தது. இதெல்லாம் 3 சரம் பாசி. அப்புறம் காதில் இந்த சைடு மாட்டல் எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் முத்து வச்சது, அப்புறம் காசு மணி கோர்த்தது, இந்த மாதிரி நிறைய செயின், லாங் செயின், ஹாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நான் ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நானும் அம்மாவுமா ஷாப்பிங் வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நானும் பாப்பாவும் மட்டும்தான் போவோம். இப்போ தான் அம்மாவோட சேர்ந்து ஷாப்பிங் வந்திருக்கேன். ஒவ்வொரு வளையலாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு. அப்புறம் கண்ணாடி வளையல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது மெட்டலில் அழகழகாக இருந்தது. முத்து பாசி, செயின்லேயே முத்து வெரைட்டிஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நான் இந்த கவரிங் கடைக்கு வந்தனால ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தேன், என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃபீஸு, வீடு, வேலை இந்த மாதிரியே இருந்துட்டேன்னா அட்டிகையிலேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. முத்து அட்டிகை, அப்புறம் மெட்டலில் அட்டிகை, அப்புறம் அந்த ஒர்க்கு வச்ச அட்டிகை, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செயின், குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீத்து. இதோட பேர் பேர்ல் பேங்கலாம். குட்டியாகவும் இருந்துச்சு, பெரியாள் போடுற மாதிரி பெருசாகவும் இருந்துச்சு. ரேட்டு 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ரேட்டு கம்மியாகவும் இருந்துச்சு. இப்படி கீழே போட்டாங்க. நான் கூட பயந்துட்டேன், உடஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் இல்லை, அது பிளாஸ்டிக் அப்படின்றனால அழகாக பண்ணியிருந்தாங்களா, நிறையா இருந்தது. ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்துச்சு, அப்புறம் கும்பம் ஷேப்பில் இருந்துச்சு, கோல்டன் கலரில் இருந்துச்சு, கோல்டன் சில்வர் கலர்லாம் இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன மணப்பலகை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 30 ருபீஸு, கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருந்தது, அழகாகவும் இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு சின்ன பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஷாப்பிங் கூட்டு போவேன், நீங்கள் பார்த்துட்டு மட்டும் வந்துடணும், எதுவும் வேணும்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே பழகிடுச்சா, அதனால் எனக்கு எதுவுமே வாங்கணும்னு தோணவே இல்லை. அம்மா வளையல் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. பேக்கரியில் ரஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது அப்படியே வழியில் வரும்போது அந்த
பஜாரை ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிகிட்டே வந்தேன். அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து பார்த்தா விஷாலாச்சி உம்முன்னு இருந்தா. ஏன்னா அவளை விட்டுட்டு போயிட்டோமா, அதனால அப்படியே சோகமாக இருந்தா. நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உளுந்த வடைக்கு. அதுக்கு சட்னியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் உளுந்த வடை சுடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி சுட்டிருந்தேன்னு நீங்களே பாருங்களேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிட்டு போடலான்னு சொல்லி போட்டேன். அம்மா வந்து நீங்க கையிலே உருட்டி நடுவில் ஓட்டை போட்டு போடு, இலையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். பட் அது பொத்துன்னு உருண்டையாக விழுந்துருச்சு. எங்கள் பாப்பா கேலி பண்ணா, என்னம்மா வடை பண்ண சொன்னா பூரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் பண்ணுறத பார்த்துட்டு அம்மாவே வந்துட்டாங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு, அதை வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க அவங்க. அவங்க எடுத்தாங்க, 2 உருட்டு உருட்டுனாங்க, நடுவில் ஒரு ஓட்டையை போட்டாங்க, ஓட்டை விழுந்துருச்சு. அவங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு, எனக்கு வரவே இல்லை கடைசி வரைக்கும். கஷ்டமாக போச்சு. பாப்பாவும் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தா, பாட்டிக்கு செய்ய தெரியுது உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அம்மா எடுத்தாங்க, டக்குன்னு உருட்டுனாங்க, போட்டாங்க, கையை விட்டு கலண்டு விழுந்துருச்சு மாவு. சூடாக முறுமுறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன். இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வடை ரெடி ஆயிடுச்சுன்னு விஷாலையும் சாப்பிட வந்துட்டா. அவளுக்கு டெம்ப்டிங்காக இருந்துச்சு, பட் சூடு தாங்காமல் குதிச்சுக்கிட்டு இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.